ஆரம்பிக்கலாங்களா? நிறைய ஃபேமஸான பேஜை யூஸ் பண்ற இந்த ஒரு ஃபிளிக்கர் எஃபெக்ட நாம எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். என் பர்டிகுலரா இந்த எஃபெக்ட் பாத்தீங்கன்னா நிறைய ஃபேமஸான பேஜ் இருக்கு. அதுல சிம்பிள் லிரிக்கல் அனிமேஷன் நிறைய பேர் போஸ்ட் பண்றாங்க. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா நான் அதிகமா பார்த்ததுல இந்த ஃபிளிக்கர் எஃபெக்ட் அதிகமா யூஸ் பண்ணிருக்காங்க. சோ அதை எப்படி நம்ம சிம்பிளா அலைக் மோஷன் ஆப்ல பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லித்தரேன். அதே மாதிரி ஸ்டார்டிங்ல ஒரு ஓவர்லே பார்த்திருப்பீங்க. ஆஃப்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம எப்படி அலைன் பண்றது எங்கிருந்து எடுக்கலாம் அப்படின்றதையும் நான் சொல்றேன். அதே மாதிரி எக்ஸாம்பிளும் கொடுத்திருக்கேன். இந்த வீடியோவை எப்படி எடிட் பண்றதுன்னு சொல்லியிருக்கேன். மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகே, அலைட் மோஷன் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஜஸ்ட் இங்கே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச டெக்ஸ்ட் இந்த ஏன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன எஃபெக்ட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்கிறேன். இதுதான் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண அந்த ஒரு ப்ராஜெக்ட். ரொம்ப சிம்பிள் தான். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா லிரிக்கல் அனிமேஷன்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தெரியும். ஆனால் பர்டிகுலராக ஒரு சில அனிமேஷன் நிறைய பேர் கிரியேட் பண்ண தெரியாது. நம்மளோட சேனலில் இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். இனிமேல் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த எஃபெக்ட் நான் வந்து டிலீட் பண்ணிக்கிறேன். இந்த டெக்ஸ்ட்டில் நம்ம இப்போ அனிமேட் பண்ணலாம். எங்கள் ஆட் எஃபெக்ட் அப்படின்ற அந்த ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற இந்த எஃபெக்ட்டை ஸ்டாண்டர்ட் செட்டிங்கில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 4-5 ஆப்ஷன் தான் சேஞ்ச் பண்ணுறது மாதிரி இருக்கும். ரொம்ப இருக்காது. ஜஸ்ட் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா விஷுவல் அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதை எனபிள் பண்ணிக்கோங்க. அதை எனபிள் பண்ணோன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். அதில் இருக்க கலரை பார்த்தீங்க அப்படின்னா கிரே கலருக்கு, டார்க் கிரே கலருக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன கலருக்கு வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை நான் அப்புறமா வந்து சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் கீழே ஸ்க்ரால் பண்ணிவிட்டு ரேண்டம் ஆர்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எனபிள் பண்ணிவிட்டு அந்த ரேண்டம் ஆர்டருக்குள்ளே வந்துட்டு நீங்கள் போனீங்கன்னா சீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஸ்டார்டிங்கில் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஒரு அனிமேஷன் கீ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எண்டில் வந்து செட் பண்ணிக்கோங்க. இன்னொரு அனிமேஷன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை மூவ் பண்ணிவிட்டு 1ல் வந்து செட் பண்ணிக்கோங்க. 1ல் செட் பண்ணதுக்கப்புறமா இந்த எடிட் பார்த்தீங்க அப்படின்னா ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரே ஒரு ஆப்ஷன் தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். இந்த ஓவர்லே அதுக்கப்புறம் இதில் யூஸ் பண்ணியிருக்க XML ஃபைல் அப்படியே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றதுக்கான வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நம்ம வெப்சைட் இப்போ ஒர்க்காக ஆரம்பிச்சிடுச்சு. tamilveeratech.in அப்படின்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். நம்ம வெப்சைட் வரும். அதுக்குள்ளே போயிட்டு சர்ச்சில் இந்த வீடியோவோட ஐடி கீழே இருக்கும். அதை நோட் பண்ணி அங்கே கொடுத்துட்டு வெப்சைட் உள்ள போயிட்டு 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி டவுன்லோட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்க இன்டர்போலேஷன் ஈஸிங் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். அதை ஸ்மூத்துக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அந்த ஷேப்பை வந்து ஸ்மூத்துக்கு மாற்றினதுக்கப்புறமா இந்த எடிட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இவ்வளோ தான் இந்த எடிட். இதுக்கு மேலே இதில் ஏதாவது பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். ஆனால் சின்ன சின்ன சேஞ்சஸ் நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை ஜம்ப் ஆகுறது மாதிரியோ நீங்கள் எப்படி வேணால் இதை வந்து கிரியேட் பண்ணலாம். அது எல்லாமே உங்களோட விருப்பம் தான். இப்போ இந்த ஓவர்லாப்பிங் அப்படின்றத என்ன பண்ணுங்கள், ஒரு 10ல் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஈஸ் இன் ஈஸ் அவுட்டை இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. 100 -100ல் செட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இதை கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா ஆப்செட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருக்குது இல்லையா. ஸோ இது வரைக்குமே நம்ம பண்ண எல்லாமே இந்த எடிட்டில் இதோட முடிஞ்சிருச்சு. இப்போ நான் சொல்ல போகிறது எக்ஸ்ட்ராவாக இந்த எஃபெக்ட்டில் நீங்கள் எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரு எஃபெக்ட் நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா அதில் என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். அந்த வேல்யூஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது பாருங்கள் மேலே இருக்க டெக்ஸ்ட் வந்துட்டு இந்த சைடு மூவ் ஆகுது இல்லையா, இந்த சைடு வந்து மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகுறதுனால என்ன யூஸ் அப்படின்றத இந்த மாதிரி மூவ் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரியுது இல்லையா, இந்த மாதிரி வந்துட்டு ஜிக்ஸாக்காக வந்து மூவ் ஆகி இந்த அனிமேஷன் உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு இதெல்லாம் வேணாம்ப்பா, இது நல்லா இல்லை அப்படின்றவங்க இது நார்மலாக 0ல் செட் பண்ணிவிட்டு மேலே கீழே பவுன்ஸ் ஆகுறது மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒய் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கீழே மூவ் பண்ணுறது மூலிமா கீழேருந்து உங்களுக்கு பவுன்ஸ் ஆகிறது மாதிரி இந்த மாதிரி கிடைக்கும். இல்லை மேலே மூவ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு மேலேருந்து கீழே பவுன்ஸ் ஆகிறது மாதிரி இந்த மாதிரி வந்து கிடைக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான். நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஃப்ளிக்கர் மட்டும் தான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது மூலிமா ஒரு பவுன்சிங் எஃபெக்ட்டில், அதாவது டெக்ஸ்ட்டு வந்துட்டு குதிக்கிறது மாதிரி நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம். இப்போ ஒரு 2 டெக்ஸ்ட் நீங்கள் பண்ணுறீங்க இல்லை 3 டெக்ஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த எடிட்டில் நம்ம பண்ண போகிறோம். இதுலேயே நீங்கள் அனிமேஷன் கீலாம் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். இப்போ ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷெட்டில் ஸ்டார்டிங்கில் அனிமேஷன் கீ வச்சு எண்டில் அனிமேஷன் கீ வச்சுட்டு இங்கேருந்து அது பவுன்ஸ் ஆகி கீழே போய் செட் ஆகிறது மாதிரி பண்ணலாம். அப்படியே ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆங்கிளில் போயிட்டு ஆங்கிளை நீங்கள் ரொட்டேட் பண்ணுறது மூலிமா இப்படி பவுன்ஸ் ஆகும். அதாவது ரொட்டேட் ஆகிட்டு மேலேருந்து கீழே வந்து
ரொட்டேட் ஆகிட்டு கீழே வந்து செட் ஆகிறது மாதிரி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாமே நம்மளோட சேனல்ஸில் நிறைய வீடியோஸாக வரப்போகுது. டிஃப்ரெண்ட் எடிட் நம்ம சேனலில் போட போகிறோம். நிறைய மாசான எடிட் வரப்போகுது. இது சும்மா பேசிக்காக இப்போதைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணணுன்றதுக்காக, அதாவது அகைன் சேனல் ஸ்டார்ட் பண்ணணுன்றதுக்காக பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். போக போக வேறு லெவலில் வீடியோஸ் வந்து போட போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட எடிட்டர் ஃப்ரெண்டுக்கும் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கோம். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.